friends, hello, welcome to our Cook with Friends channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாம்பே அல்வா. இது ரொம்ப ஒரு அட்ராக்டிவ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்வீட் ரெசிபி. இது மோஸ்ட்லி எல்லாருக்கும் ஒரு ஃபேவரட்டான ஸ்வீட்டாக இருக்கும். இது ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காம பெல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாம்பே அல்வாக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்த்துடலாம். நட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு சாப் பண்ணி எடுத்திருக்கேன். முந்திரி, பாதாம், பிஸ்தா, பூசணி விதை, இது நேச்சுரல் ஃபுட் கலர், எலாச்சி பவுடர், லெமன் ஒரு சின்ன துண்டு, கேக் டின் எடுத்திருக்கேன். இதில் நெய் கிரீஸ் பண்ணிக்கணும். கீ நம்மளுக்கு தேவையான அளவு, 1 கப் கார்ன்ஃப்ளவர் பவுடர், 2 கப் சர்க்கரை. எந்த கப்பில் கார்ன்ஃப்ளவர் எடுக்கிறோமோ அதே கப்பில் சர்க்கரை, அதே கப்பில் தான் நம்ம தண்ணியும் அளந்துக்க போகிறோம். மிக்சிங் பவுல், இதுதான் நம்மளுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். இப்போ வாங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்து நம்ம கார்ன்ஃப்ளவர் பவுடரை தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். 1 கப் கார்ன்ஃப்ளவர் பவுடருக்கு 2 கப் தண்ணி. இதே பவுலில் தான் நம்ம மெஷர் பண்ண போகிறோம். ரெண்டு கப் ஊற்றிக்கலாம். இதுக்கு மெஷர்மெண்ட் தான் ரொம்ப முக்கியமானது. கரெக்டான மெஷர்மெண்ட்டில் பண்ணால் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும் இந்த ஸ்வீட். இப்போ லம்ஸ் எல்லாம் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவரும் தண்ணியும் நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா அடியில் இருந்து நல்லா கலந்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர்லாம் அடியில் செட்டில் ஆகிடும். இப்போ நல்லா இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஒரு மில்க் எப்படி இருக்குமோ அந்த கன்சிஸ்டன்சி, இதுதான் கரெக்டாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி ஒரு அகலமான பேன் வச்சுக்கலாம். அதில் 2 ஸ்பூன்ஸ் கீ ஆட் பண்ணிக்கலாம். நெய் நல்லா கரைஞ்சி வந்ததும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நட்ஸ் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம இதை ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்க 2 கப் சுகர் ஆட் பண்ணி 2 கப் சுகருக்கு 2 கப் தண்ணி. எந்த கப்பில் சுகர் ஆட் பண்ணுறோமோ அதே கப்பில் தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம். 2 கப் ஊற்றிக்க போகிறோம். நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கரையணும். சர்க்கரை தண்ணி எல்லாம் நல்லா கரையணும். கரைஞ்சதும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஏலக்காய் பவுடரை போட்டுக்கலாம். ஏலக்காய் பவுட்ரு போட்டு இப்போ தண்ணி நல்லா கொதித்து வரணும். நம்ம குலோப் ஜாமுனுக்கு ஜீரா எடுப்போம் இல்லையா, அந்த ஸ்டேஜு. ரொம்ப கொதிக்க தேவையில்லை, தண்ணி கரைஞ்சுதான்னா போதும். இப்போ நம்ம இந்த கேக் டின்னை கீ போட்டு ஃபுல்லாக தடவி வச்சுக்கலாம். ஏன்னா அல்வா ரெடியான உடனே நம்ம ஊற்றிடணும், இல்லைன்னா கொஞ்சம் டைட் ஆகிடும் அல்வா. அதனால் இந்த டைமில் நம்ம கேக் டின் கிரீஸ் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட ஜீரா நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த மாதிரி நல்லா கொதி வந்தால் போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மாவு ஊற்றிடலாம். மாவு நல்லா கலக்கிக்கோங்க, அடியில் அப்படியே கார்ன்ஃப்ளவர் இருந்துடும். ஊற்றிட்ட அப்புறம் நம்ம கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா இது ஒட்ட ஆரம்பிச்சிடும். கார்ன்ஃப்ளவர் மாவு ஊற்றிட்ட அப்புறம் அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. மீடியம் டு சிம்மில் இருந்தால் போதும், ஹையில் வைக்க வேண்டாம். இப்போ நல்லா நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருந்தால் திக்காக ஆரம்பிக்கும். நல்லா ஒரு கூழ் பதத்துக்கு திக்காகும். இப்போ நம்ம ஒரு பிஞ்ச் லெமன் ஆட் பண்ணிக்கலாம். 1 to 2 drops இருந்தால் போதும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஃபுட் கலர் ஆட் பண்ணிடலாம். இது நேச்சுரல் ஃபுட் கலர். உங்களுக்கு வேணும்னா குங்குமப்பூ கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா கொஞ்சம் திக்காக இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம கைவிடாமல் கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும். மொத்தமாக இந்த அல்வாவோட டைமிங்ஸ் ஒரு 25 to 30 minutes ஆகும்.
இப்போது இந்த ஸ்டேஜ்லேருந்து நம்ம ஒரு ஸ்பூனாக நெய் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் திக் ஆகிட்ட அப்புறம் தான் நெய் ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். நெய் ஊற்றின உடனே ஒரு கிளாஸியான ஒரு க்ளோ வரும், பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். ஓரெல்லாம் எடுத்து விட்டுக்கிட்டே இருங்க. திருப்பி இப்போ 2வது ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். கீ ஆட் பண்ண நம்ம அல்வாக்கான ஒரு கன்சிஸ்டன்சி வர ஸ்டார்ட் ஆகும். சிம்லேயே வச்சு கலரிக்கிட்டே இருக்கலாம், இல்லைன்னா ஐயில் வச்சா அடி ஒட்டிக்கும். சிம்லேயே வச்சு செய்யலாம், அப்போ தான் ஒரு கரெக்டான ஒரு பதம் வரும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சம் நட்ஸ் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் ஃபைனலாக கேக் டின் மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்கு. நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணதும் பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக சூப்பராக வந்திருக்கு நம்மளோட அல்வா. நம்மளோட அல்வா ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. பாருங்கள், நல்லா திக்காய் இப்படி மூவ் பண்ணால் அப்படியே மூவ் ஆகுது பாருங்கள். இன்னும் ஒரு 5 to 10 minutes இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு கேக் டீனில் ஊற்றுறப்போ நல்ல ஒரு க்யூபாக வரும். இப்போ நம்ம கேக் டீனில் கீ கிரேஸ் பண்ணி வச்சுருக்கோம், அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க நட்ஸை போட்டுக்கலாம். நம்மளோட அல்வா நல்லா ரெடி ஆகிட்டு வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். கீ ஆட் பண்ண அந்த அல்வாவோட கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு கரெக்டாக வரும். பாருங்கள், ஒரு கிளாஸியான ஒரு லுக் வருது. இன்னும் ஒரு 5 minutes கொதிக்கட்டும். பாருங்கள், நம்ம அல்வா இப்போ நல்லா கொதிச்சுட்டு வருது. நம்மளோட அல்வா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை நிறுத்திடலாம். இதுதான் ஃபைனல் கரெக்டான ஸ்டேஜ் இது நிறுத்தத்துக்கு, இல்லைன்னா ரொம்ப டைட் ஆகிடும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கேக் டீனில் நம்ம அல்வாவை ஊற்றிக்கலாம். நம்மளோட சூப்பரான பாம்பே அல்வா ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே கலர்ஃபுல்லாக ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. நம்மளோட டெலிஷியஸான பாம்பே அல்வா ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான ஒரு ஸ்வீட் ரெசிபி. பசங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால பசங்க ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் சாப்பிட. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த தீபாவளிக்கு இந்த ஸ்வீட் செஞ்சு நீங்களும் எல்லோரும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட கொடுத்து கேக் டீனில் ஊற்றிட்டு ஒரு 2 to 3 hours நம்ம அதை அப்படியே ஆற விட்டுடலாம். ஒரு 3 hours கழிச்சு ஆறுனதும் நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம் பிளேட் வச்சு. பாருங்கள், நம்மளோட அல்வா கொஞ்சம் கூட ஒட்டாமல் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இப்போ நம்ம இந்த அல்வாவை கட் பண்ணிக்கலாம். எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நம்மளோட பாம்பே அல்வா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நம்ம கடையிலலாம் வாங்கி சாப்பிட்ற மாதிரி அதே ஒரு கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு வந்திருக்கு. இன்றைக்கி ஜெல்லி டைப்பில் நல்லா சாஃப்டாக இருக்குது நம்மளோட அல்வா பாருங்கள். இப்போ நம்ம கட் பண்ணதெல்லாம் ஒரு பிளேட்டில், இந்த பாம்பே அல்வா நம்ம ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சா 3 to 4 daysக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மெஷர்மெண்ட்லாம் கரெக்டாக வச்சு நீங்களும் செய்யுங்க. உங்களுக்கும் இதே மாதிரி ஒரு சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியான பாம்பே அல்வா கிடைக்கும். என்னதான் நம்ம கடையில் வாங்கி ஸ்வீட் சாப்பிட்டாலும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டா அதோட சுவையே தனிதாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அவ்வளோ ஒரு ஈஸியான ரெசிபி, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கெல்லாம் தீபாவளி ஸ்வீட் கொடுக்கறதுக்கு இது ரொம்ப கலர்ஃபுல் அண்ட் அட்ராக்டிவாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு என் கூட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.
அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.